ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி மேஜர் லீக் கிரிக்கெட்டோட சாம்பியன்ஸ் பற்றி, அதாவது நியூயார்க் மும்பை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஜுகொஸ்ட் கோர்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எஜுகொஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட மெயின் நோக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நம்மளுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் யார் நமக்கு நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் தான் நடத்த போகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு அந்த எக்ஸ்பர்ட் நடத்துகிறப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்னாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குன்னா, நீங்கள் அதாவது இப்போ ஃப்யூச்சரில் டிமாண்டிங்கில் ஏதாவது வரப்போகிற கோர்சஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எம்ஐ நியூயார்க் எப்படி சாம்பியன்ஸ் ஆனாங்கிறத ஒரு ரோடு மேப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் எப்படி ஐபிஎல் இருக்கோ அதே மாதிரி தான் யூஎஸில் மேஜர் கிரிக்கெட் லீக். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ டாப் 4 குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஈச் ஒவ்வொரு மேட்ச்சு, அதாவது 2 மேட்ச்சு ஒன்றரை டீம் கூட ஆடணும். ஸோ ஈச் டீமுக்கும் 10 மேட்ச் வரும். ஸோ இது மாதிரி குவாலிஃபை ஆன டீம் மொத்தம் 4 டீம். வாஷிங்டன், அப்புறம் சென்னை, அப்புறம் எஸ்எஃப்யூன்னு ஒரு டீம். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அண்டு மும்பை நியூயார்க். ஸோ இவங்க 4 பேரும் தான். ஸோ இதில் மும்பை நியூயார்க் தான் வின்னர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்காது. பிகாஸ் அவங்க அதாவது சாம்பியன்ஸ் எப்படி ஆனாங்கங்கிறது தான் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் பார்த்திங்கன்னா 10 மேட்ச் ஒவ்வொருத்தரும் விளையாடணும். ஸோ அதில் வெறும் 3 மேட்ச் மட்டும் ஜெயிச்சு குவாலிஃபை ஆன ஒரு டீம் தான் பார்த்திங்கன்னா மும்பை நியூயார்க். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற டீமெல்லாம் தலா 8 மேட்சும், அப்புறம் சென்னை, சான் ஃப்ரான்சிஸ்கோ இவங்க 2 பேரும் 7 மேட்சும் ஜெயிச்சு தான் குவாலிஃபையர்ஸ் வந்தாங்க. ஆனால் மும்பை நியூயார்க் வெறும் 3 மேட்ச் ஜெயிச்சு நெட் ரன் ரேட்டில் கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க. ஸோ சீட்டில் ஓர்காஸ் அவங்களோட பெட்டராக நெட் ரன் ரேட்டில் இருந்ததுனால குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ இங்கே அதாவது யோசிச்சு பாருங்கள், மேலே இருக்க 3 டீம் 7 மேட்ச், அதாவது அட்லீஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க 3 மேட்ச் ஜெயிச்சு உள்ள குவாலிஃபை ஆனதே ஒரு லக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருந்திருக்குறாங்க. ஸோ அதனால தான் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ எலிமினேட்டர், குவாலிஃபையர் 2 அண்டு ஃபைனல் எப்போவுமே நம்ம ஐபிஎல்லில் நடக்கிற மாதிரியே ஸோ 3 மேட்ச்சு ஜெயிச்சு தான் இங்கே சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மும்பை எலிமினேட்டர்லேயே வெளியே போக வேண்டிய டீம். அதாவது லீக் ஸ்டேஜ்லேயே மைனஸ் ரன் ரேட்டில் கிட்டத்தட்ட வெளியே போக வேண்டிய டீம். ரன் ரேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால உள்ளே வராங்க. அதுவும் இல்லை, எலிமினேட்டரில் அங்கேயும் வெளியே போக வேண்டிய டீம். பிகாஸ் 8 விக்கெட் கிட்டத்தட்ட போயிடுச்சு. 2 பவுலர் தான் பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து சேவ் பண்ணி தான் வராங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா குவாலிஃபையர் 2 அண்டு ஃபைனல் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடியே ஜெயிச்சிட்றாங்க. அதாவது 180 கிட்டத்தட்ட 180 குவாலிஃபையர் 2ல் பொலார்ட் அண்டு பூரன் அடித்து சேஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஃபைனலில் டீகாக் நல்லா ஸ்டார்ட் பண்ணி தருவார், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார். ஸோ அதனால் ஒரு 5 ரன் கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பால் இருக்கிறப்ப தெரிஞ்சிடும் மும்பை தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் எலிமினேட்டரில் இவங்க வெளியே போக வேண்டியது. பிகாஸ் ஒரு 130 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மும்பை நியூயார்க் எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கடைசி 12 பாலுக்கு 9 ரன் வேணும். கிட்டத்தட்ட கடைசி ஒரு 30 ரன்னுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 100 ரன் கிட்டேயே 7-8 விக்கெட்டு போயிடும். ஸோ அங்கே மும்பைக்கு ஹோப்பே இல்லை. ஆனால் அங்கே தான் வராது நம்ம ட்ரெண்ட் போல்ட் தலைவர். எப்படி 2019 ஃபைனலில் கேட்சை 6 லைனை
அதாவது கேட்ச் எடுக்க வேண்டிய கேட்சை 6 லைனை முதிச்சு 6ஆக மாற்றி விட்டாரோ, அதாவது அதனால தான் பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த பால் அவுட் ஆகலை. ஸோ அந்த பால் 6 தரப்பட்டது. அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, இங்கிலாந்து வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது 2 6 அடிப்பார். கடைசி 12 பாலுக்கு வந்து 19 ரன் தேவைப்படும். ஸோ அங்கே ஒரு ஸ்பின்னர் போட்டால் தான் என்ன கேட்ட ஒரு தப்பு. ஸோ ஈஸியாக 2 6 வந்து தொடர்ந்து அடிச்சிருவார். ஸோ அங்கேயே மேட்ச் வந்து முடிஞ்சிடும். அடுத்த லாஸ்ட் ஓவரில் எப்படியோ 1s and 2s பொறுக்கி எம்ஐ வந்து குவாலிஃபயர் 2 போகிறாங்க. அப்புறம் முன்ன சொன்ன மாதிரியே குவாலிஃபயர் 2ல் ஜெயிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனல்லே வந்து இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட் தான் தலைவன். ஸோ 12 பாலுக்கு 19. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் போனப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மும்பை வந்து அவுட் ஆஃப் தி மேட்ச்னு நினச்சாங்க. பட் போல்ட் வந்து அதாவது ஹிஸ்ட்ரி, அதாவது ரிசல்ட்டை மாற்றி எழுதணும்னு நினச்சாரு. அதே மாதிரியே பண்ணார். ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணதுனால அவர் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அந்த 2 பால் 6 தான் வந்து மும்பை நியூயார்க் வந்து இப்போ சாம்பியன்ஸாக இருக்கிறதுக்கே மிகப்பெரிய காரணம். ஸோ இவர் வந்து அங்கே 2 பால் அந்த 2 6 அடிக்கலைன்னா இன்றைக்கி நேரம் வேறு யாராவது சாம்பியன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எம்ஐ நியூயார்க் அங்கேயே எலிமினேட் ஆகிருப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். see you, goodbye.